சிவன் என்றாலே அன்பு என்று பொருள். சிவபெருமான் மீது கருணை வைத்து அன்பு வைத்து அவனிடம் கோரிக்கை வைத்து யார் வேண்டுகிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பவர் சிவபெருமான். கருணை உள்ளம் கொண்டவன், கருணாகரமூர்த்தி, புலிப்பாதகர். புலிப்பாதர் என்று சொல்லுவாருங்க. அவருடைய உண்மையான பெயர் வியாக்கிரபாதர். சிவன் மீது அதிகமான பற்று உள்ளவர், அதிகமாக பக்தி உள்ளவர், தினமும் சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர். சிவலிங்கம் வச்சுட்டு தினமும் சிவ பூஜை செய்து கொண்டு இருப்பவர். காட்டுக்கு போவார், வெள்ளையெல்லாம் கொண்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடியவர். இப்படி தினமும் வந்து காட்டுக்கு போயிட்டு வெள்ளையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த புலிப்பாதகர் வந்து விக்கிரபாதகர் பேர், அவர் பேர். சரி, நமக்கு இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. என்ன இடைஞ்சலாக இருக்குது? காட்டுக்கு போகும்போது கல் முள் கரடுமுளான பாதைகள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, நமக்கு புலி போன்ற ஒரு பாதம் இருந்தால் நமக்கு கஷ்டமில்லாத இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பகவான்கிட்ட வேண்டாரு, பகவானே புலி நகங்கள் எப்படி இருக்குதோ அதே போல் புலியோட பாதங்கள் எப்படி இருக்குதோ அதே போல் எனக்கு பாதத்தை கொடுத்தா இந்த காட்டில் அங்கங்கேயும் திரிஞ்சு வில்வேலை பறிப்பதற்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், உனக்கு படைப்பதற்கும் தினம் பூஜை செய்வதற்கும் எனக்கு சிரமம் இல்லாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வேண்டாரு. சிவபெருமாளே, எனக்கு புலி போன்ற பாதத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமான் பார்க்குறாரு, பக்தருடைய வேண்டுகோளை மெச்சி அப்படியே ஆகட்டும், உனக்கு புலி போன்ற பாதங்களை நான் தருகிறேன் என்று அவர் அருள் பாலிக்கிறாரு. அன்றிலிருந்து அவருக்கு புலி பாதமாக மாறிவிட்டது. காட்டில் சென்று தினமும் வில்வெளி அறுத்து வந்து சிவனுக்கு பூஜை செய்து பக்தியோடு வாழ்ந்து வருகின்றன. இப்படி யார் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் சிவனை தவிர வேறு யாரும் கிடையாது.